Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard Science, Term 1, Unit 4, The Living World of Plants. The Living World of Plants அப்படின்னா தாவர உலகம் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். டு நோ there are many varieties of plants. அதாவது தாவரங்களோட வகைகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். டு நோ ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ். தாவரங்களோட பாகங்கள் மற்றும் அதோட செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். டு நோ த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லீவ்ஸ். இலைகளோட அமைப்பு, அதோட பணிகள் பற்றி, அதோட தகவமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுட் மேனுஃபேக்சர்ட் பை பிளான்ஸ் கன்சியூம்டு பை அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன். விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு தேவையான உணவை தாவரங்கள் தான் தயாரிக்கின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட். பல்வேறு வாழ்விடங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் பிளான்ஸ் எக்ஸிபிட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட். அதாவது தாவரங்கள் அதோட வாழ்விடத்திற்கு ஏற்ப தகவமைப்பை மாற்றிக்கொள்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு நோ லைஃப் ஃபார்ம் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். பயாலஜி இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கனிசம் இன்க்ளூடிங் தியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது பயாலஜி அப்படிங்கிறது உயிரியல். உயிரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரினங்களோட வாழ்க்கை முறை, அதோட அமைப்பு, அதோட செயல்களை பற்றி அதை படிக்கக்கூடிய அந்த சயின்ஸ், அந்த இதுதான் உயிரியல் ஆகும். த லிவிங் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்ம வாழ்கிற உலகத்தில் தாவரங்களும் இருக்குது, விலங்குகளும் இருக்குது. Plants can prepare food itself, grow in size and reproduce. தாவரங்கள் தாங்களே உணவை தயாரிச்சுக்கணும், அது குறிப்பிட்ட வளர்ச்சி அது தன்னாலே வளரும், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட், மெடிசன், வுட் அண்ட் ஷெல்டர். ஷெல்டர் அப்படின்னா உறைவிடம். அதாவது தாவரங்களோட பல்வேறு வகையான பாகங்கள் நமக்கு உணவாக, மருந்தாக, மரக்கட்டைகளாக, இன்னும் நமக்கு உறைவிடமாக இப்படியாக பயன்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். தாவரத்தோட அமைப்பு மற்றும் அதோட செயல்கள் அதை பற்றி பார்க்கலாம். அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ். சிமிலர்லி த பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் சச் எஸ் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். இப்போ நம்ம உடம்பு எப்படி பல்வேறு உறுப்புகளை கொண்டு இருக்குது, இதே போல தான் தாவரங்களும் இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பகுதிகளை கொண்டு இருக்குது. Yet they are alike in some manner. தாவரங்கள் அமைப்புலையும் அதோட நிறங்களில் வேறுபட்டு காணப்பட்டாலும் அது ஒரு சில பண்புகளில் ஒத்து இருக்கும். That is, they all have stems and leaves above the ground which we can see easily and roots below the ground. பெரும்பாலாக தாவரங்கள் அதோட தண்டு, இலைகள்லாம் நிலத்துக்கு மேல் பகுதியிலையும் அதோட வேர் பகுதி நிலத்துக்கு கீழேயும் காணப்படும். As shown in the picture, a following plant consists of two main parts. They are root system and shoot system. Let us learn about these in detail. கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் காண்பிச்சிருக்கிறது மாதிரி இந்த பூக்கிற தாவரங்கள் ரெண்டு முக்கியமான தொகுப்பு கொண்டு இருக்கும். ஒன்று வேர் தொகுப்பு, இன்னொன்று தண்டு தொகுப்பு. இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் சிஸ்டம். நம்ம வேர் தொகுப்பு பற்றி பார்க்கலாம். ரூட், த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் அ பிளான்ட் இஸ் நவுன் அஸ் ரூட். இட் லைஸ் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில். ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். அதாவது வேருங்கிறது தாவரத்தோட கீழ்ப்பகுதி. இது நிலத்துக்கு கீழே தான் காணப்படும். வேர்களில் கணுக்கள், கணுவிடை பகுதி அது போல் இல்லை. வேர்களில் அதெல்லாம் கிடையாது. இட் ஹேஸ் அ ரூட் கேப் அட் த டிப். அதோட நுனி பகுதியில் வேர் முடி இருக்கும். எ டஃப்ட் ஆஃப் ரூட் ஹேஸ் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் above the root tip. ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர். வேரோட நுனி பகுதியில் ஒரு சின்ன கேப் போல் இருக்கும். அதை வேர் முடி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கூட வேரில் சில வேர் தூவிகள் காணப்படும். சின்ன சின்ன ஹேர் போல் இருக்கும். வேர் தூவிகள் இது மாதிரி ஒரு கற்றையாக காணப்படும். ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர் அப்படின்னா புவி நாட்டம், அது புவி ஈர்ப்பு விசைக்கு நேர் கீழே நோக்கி வளரக்கூடியது. பிளான்ஸ் ரூட் சிஸ்டம் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். தாவரங்களோட வேர் தொகுப்பு 2 வகையாக பிரிக்கப்படுது. டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா ஜல்லிவேர் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம டேப் ரூட் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் டேப் ரூட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ரூட் கால்டு டேப் ரூட்.
which grows straight down into the ground. இது வந்து ஒரே ஒரு ரூட் தான் போகும், கீழே நோக்கி போகும். இதை தான் டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலர் ரூட்ஸ் கால்டு lateral roots arise from the tap root. பூமிக்குள்ளே கீழே ஸ்ட்ரைட்டாக போகும், கீழே நோக்கி போகும். இதிலிருந்து துணை வேர்கள் வந்து சைடில் அப்படி இங்கே பிக்சரில் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது போல் துணை வேர்கள் சைடில் வரும். they are seen in dicotyledonous plants. இந்த மாதிரி வேர் தொகுப்பு வந்து இருவித்தலை தாவரங்களில் தான் காணப்படும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பீன், மேங்கோ, நீம். அதாவது 2 வித்து அப்படிங்கிறது வந்து அது 2 பாட்டாக பிரியும், இந்த பக்கம் ஒரு இலை அந்த பக்கம் ஒரு இலையாக பிரியும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பார்க்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். தே ஆர் தின் அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸு. அதாவது இந்த ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னா ஜல்லிவேர் இல்லையா, இந்த ஜல்லிவேர் வந்து எப்படி காணப்படும் அப்படின்னா, அதாவது ஸ்டெம்மோட அடிப்பகுதியில் இந்த வேர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அங்கேருந்து வர்ற வேரானது அப்படியே ஒரு கொத்தாக வரும். கிளஸ்டர்னால் கொத்து. இங்கே நீங்கள் பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது போல் ஸ்டெம்மோட பேஸ் பகுதியிலிருந்தே வளரும். அது அந்த வேர்கள்லாம் வந்து ரொம்ப தின்னாக மெல்லியதாக காணப்படும். ஒன்று போல் ஒரே சைஸ், யூனிஃபார்ம் சைஸாக இருக்கும். இட் இஸ் ஜெனரலி சீன் இன் மோனோகட்டிலினஸ் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, மெய்ஸ். இது வந்து பொதுவாக ஒருவித்தலை தாவரங்களில் தான் இது போல் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புல், நெல் செடி, அப்புறம் மெய்ஸ், கோதுமை செடி, இதெல்லாம் உங்களுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் பார்க்கலாம். ஃபிக்ஸஸ் த பிளான்ட்ஸ் டு த சாயில். வேர்கள் வந்து தாவரத்தை அந்த பூமியில் நிலைநிறுத்தி வைக்குது. அண்ட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சுது. ஸ்டோர் ஃபுட்ஸ் இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட். கேரட்டு, பீட்ரூட் போன்ற தாவரங்கள் வந்து அது தயாரித்த உணவை வந்து அதோட வேறு பகுதியிலே சேமித்து வைக்குது. திங்க் இட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிஞ்சர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இஸ் இட் அ ரூட் ஆர் ஸ்டெம்? இது தண்டா வேரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெம் தான், அது உணவை சேர்த்து வைக்கிற பகுதியாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நம்ம டேப் ரூட் சிஸ்டமும் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சூட் சிஸ்டம் பார்க்கலாம். சூட் சிஸ்டம் அப்படின்னா தண்டு தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்டெம், the aerial part of the plant body above the ground is known as the shoot system. ஷூட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? நிலத்துக்கு மேலே வளர்கிற தாவர பகுதிக்கு ஷூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்டு த ஸ்டெம். ஷூட் சிஸ்டத்தோட மைய பகுதி தான் ஸ்டெம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஷூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த ஷூட் சிஸ்டத்தில், அதாவது இந்த தண்டு தொகுப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இலைகள், பூக்கள், பழங்கள், இதெல்லாம் இந்த தண்டு தொகுப்பில் வரும். ஸ்டெம் க்ரோஸ் எபோவ் த சாயில் அண்ட் இட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட். ஸ்டெம் வந்து சாயிலுக்கு மேலே சூரியனை நோக்கி பார்த்து வளரும். இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். நிறைய நோட்ஸு, இன்டர்நோட்ஸ்லாம் காணப்படுது. நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நோட்ஸுங்கிறது கணு இடைப்பகுதி. நோட்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைசஸ். அதாவது நோட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டெம்மில் ஒரு பகுதி. நோட்ஸ் அப்படிங்கிறது இலை வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன கணு மாதிரி தெரியும் ஒரு பார்க்குறதுக்கு. அதுதான் இங்கே உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இலைக்கும் தண்டுக்கும் இடையில ஒரு சின்ன குட்டியாக ஒரு பகுதி தெரியுது இல்லையா, இதுதான் நோட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, the parts of the stem between two successive nodes is called internode. அதாவது 2 இலைகளுக்கு இடையில் காணப்படுற அந்த பகுதி தான் இன்டர்நோடுன்னு சொல்லுவோம். the bud at the tip of the stem is known as apical or terminal bud and the buds at the axis of the leaves are called ஆக்சிலரி பட்ஸ். இந்த பகுதி வந்து இலைக்கோணம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இலைக்கோணத்தில் தோன்ற மொட்டு தான் கோணம் மொட்டு. இலையோட அடிப்பகுதிக்கும் தண்டுக்கும் இடையில உள்ள அந்த ஒரு கோணம் போல் இருக்கும் இல்லையா, இதுதான் இலைக்கோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இலைக்கோணத்தில் தோன்ற மொட்டு தான் கோணம் மொட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஆக்சிலரி பட்ஸ். ஓகேவா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். The stem supports the branches, leaves, flower and fruits. தண்டானது வந்து கிளைகள், இலைகள், பூக்கள் மற்றும் கனிகள் ஆகிய இது எல்லாத்தையும் அதுதான் தாங்குகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பார்ட்ஸ். அது வேறுனால உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் இது தண்டு வழியாக தான் தாவரத்தோட மற்ற பாகத்துக்கு கடத்தப்படுது. டிரான்ஸ்போர்ட்ஸ் த ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ ஸ்டெம். இலையால் தயாரிக்கப்பட்ட இந்த உணவு தண்டு வழியாக தான் தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுது.
ஸ்டோர்ஸ் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேன் வந்து தண்டு இல்லையா? ஸோ அதை போல் சில தாவரங்கள் வந்து உணவை தண்டில் தான் சேமித்து வைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் பார்க்கலாம். த லீஃப் இஸ் அ க்ரீன் flat expanded structure borne on the stem at the node. தண்டோட கணுக்கு மேலே விரிந்த தட்டையான ஒரு பச்சை நிறத்தில் தோன்றதான் இலை. இது எதுலேருந்து உருவாதுன்னா ஸ்டெம்போட நோடு பகுதியிலிருந்து வரும். நீங்கள் பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஸ்டெம்போட நோட் பகுதியிலிருந்து வரும். A leaf has a stalk called petiole. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. அதாவது தண்டு இலை இதை ரெண்டையும் இணைக்கிற காம்பு பகுதி தான் இலை காம்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது பெட்டியோல். இலை வந்து ஒரு தட்டையாக பறந்து காணப்படுது இல்லையா? இதுக்கு வந்து இலைத்தாள் அல்லது இலை பரப்பு அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஆன் த லேமினா தேர் இஸ் அ மெயின் வெயின் கால்டு மிட்ரிப்பு. இலைத்தாள் இருக்கு இல்லையா? இந்த இலைத்தாளில் நடுப்பகுதியில் ஒரு நரம்பு போல் காணப்படும். இது வந்து மிட்ரிப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது மைய நரம்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப்பு. இந்த மைய நரம்புலேருந்து கிளை நரம்புகள் வருது. The portion of the leaf connected in the nodal region of the stem is known as the leaf base. தண்டு அல்லாட்டி கிளையோடு இணைக்கப்பட்டுள்ள இலையோட பகுதி தான் இலையடி பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. Leaves of some plants possess a pair of lateral outgrowth on the base on either side of auxiliary bud. These are called stipules. ஒரு சில இலைகளோட அடிப்பகுதியில் ரெண்டு சின்ன பக்கவாட்டு வளரி மாதிரி குட்டியாக வரும். இதுக்கு பேர் இலையடி செதில் அப்படின்னு பேர். ஸ்டிப்யூல்ஸ். ஸ்டிப்யூல்ஸ்னால் இலையடி செதில். The green color of the leaf is due to the presence of green colored pigment called chlorophyll. இலைகள் வந்து பச்சை நிறத்தில் இருக்குது. இது இப்படி பச்சை நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதில் உள்ள பச்சை நிறமிகள் தான் காரணம். இதுக்கு பேர் குளோரோஃபில், அதாவது பச்சையம் அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஆன் த லோவர் சைட் ஆஃப் த லீஃப் தெர் ஆர் டைனி போஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் நவுன் அஸ் டொமேட்டா. அதாவது இந்த இலையோட அடிப்பகுதியில் நுண்ணிய துளைகள் காணப்படும். இந்த துளைகளுக்கு பேர் ஸ்டொமேட்டா, அதாவது இலைத்துளைகள் அப்படின்னு அழைக்கப்படும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப். The green leaves prepare food by the process of photosynthesis. இந்த பச்சை இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை தயாரிக்குது. ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறதுக்கு உதவுது. கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன், இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறுது. விக்டோரியா அமேசோனிகா. The leaves of this plant grow up to 3 meters across. A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms or apparently young person. இதுதான் அந்த செடி விக்டோரியா அமேசோனிகா. இந்த தாவரத்தோட இலைகள் வந்து 3 மீட்டர் விட்டம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த இலையை பார்த்தீங்கன்னா அது வட்டமாக இருக்கும். இந்த நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு இலையோட மேற்பரப்பில் வந்து 45 கிலோகிராம் எடை வரைக்கும் உள்ள ஒரு பர்சனை அது தாங்கக்கூடிய திறன் கொண்டது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படின்னா வாழிடம் அப்படின்னு அர்த்தம். திங்க் டு லேர்ன் பாருங்கள். ஹவு டு வி கிளாசிஃபை த பிளான்ஸ்? நம்ம எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம்? பேஸ்ட் ஆன் ஃப்ளார். பூக்களோட அடிப்படையில் நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா பிளான்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 மெயின் குரூப்ஸ், ஃப்ளாரிங் பிளான்ஸ் அண்ட் நான் ஃப்ளாரிங் பிளான்ஸு. அது பூவோட அடிப்படையில் அதை கிளாஸிஃபை பண்ணால் பூக்கும் தாவரம், பூவா தாவரம் அப்படின்னு நம்ம அதை பிரிக்கலாம். பூக்கிற தாவரத்துக்கும் பூக்காத தாவரத்துக்கும் உங்களுக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சன்ஃப்ளவர் இது வந்து ஃப்ளாரிங் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு ரிக்ஷியான்னு கொடுத்துருக்காங்க. ரிக்ஷியா அப்படிங்கிறது நான் ஃப்ளாரிங் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சீடு. இதை அமைந்திருக்கிற அமைப்பை பொறுத்து தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா பிளான்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம். அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா திறந்த விதை தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்முக்கு மேங்கோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திறந்த விதை தாவரம் அதாவது ஜிம்னோஸ்பெர்முக்கு சைக்கஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இருக்குல்லையா, இதுதான் சைக்கஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஹேபிட்டட் பற்றி பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம் நீட்ஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். சச் அ டுவெல்லிங் பிளேஸ் இஸ் கால்டு ஹேபிட்டட். எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ்கிறதுக்கு அது இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் தான் வாழிடம் ஆகும். ஓகேவா? ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷியன் டு த டாப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ், ஹேபிட்டட்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ். ஓசியன் அப்படின்னா கடல். கடல் மட்டத்தில் இருந்து மலையோட உச்சி வரைக்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழுது. இதை அடிப்படையாக வச்சு தான் வாழிடங்கள் பிரிக்கப்படுது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் பார்க்கலாம்.
Let us study the two major types of habitat with the help of following. கீழே கொடுக்கப்பட்ட பிக்சரை பயன்படுத்தி முக்கியமான வாழிடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு டெசர்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் கீழே, அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு நடுவில் வந்து மவுண்டைன்ஸ் இருக்குது, லேண்டு, அப்புறம் நீர்நிலைகள் உள்ள பகுதி. ஃபஸ்ட்டு அக்வாட்டிக் ஹேபிட்டட். அக்வாட்டிக் ஹேபிட்டட் அப்படின்னா நீர் வாழிடம் அப்படின்னு அர்த்தம். when we visit a pond we see some plants appear to float on water. நம்ம வந்து குளம் அந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா சில தாவரங்கள் வந்து நீரில் மிதந்துக்கிட்டே இருக்கும். ஒன் ஆஃப் த காமன் பிளான்ஸ் இஸ் த லோட்டஸ் பிளான்ட். இதில் பொதுவாக காணப்படுற தாவரம் ஒன்று தாமரை. இட்ஸ் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். இதோட இலைகள் தண்ணிக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். there is a small frog sitting on a leaf. அந்த இலை மேலே ஒரு சின்ன ஃப்ராக் உட்காந்துருக்கு. it is ready to catch the insects fluttering around the flowers. இது அங்கே உள்ள தாமரை பூக்களில் அங்கே இங்கேயும் பறந்துட்டுருக்கிற பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. the stem of the plant is seen to be inside the water. இந்த தாமரை செடியோட தண்டு பகுதி வந்து தண்ணி உள்ளே தான் காணப்படும். its roots are found within the muddy floor of the pond. as this plant grows in water shall we call it an aquatic plant. இதோட வேர்கள் வந்து கீழே அந்த பாண்டோட அடி பகுதியில் சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தான் புதைந்து காணப்படும். இது வந்து எப்பவுமே தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நீர் தாவரம் அப்படின்னு அழைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்வாட்டிக் ஹேபிட்டட் இன்க்ளூட்ஸ் ஏரியாஸ் தட் ஆர் பெர்மனென்ட்லி கவர்ட் பை வாட்டர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் தட் ஆர் அக்கேஷ்னலி கவர்ட் பை வாட்டர். இந்த நீர்வாழிட நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதி இல்லாட்டி அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதி இதை உள்ளடக்கியது. There are two types, namely freshwater habitat and marine water habitat. இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று நன்னீர் வாழிடம், இன்னொன்று கடல் நீர் வாழிடம். நெக்ஸ்ட் ஒரு do you know பாருங்க. Nile is the longest river in the world. It is 6,650 kilometer long. நைல் நதி அப்படிங்கிறது இதுதான் உலகத்திலேயே மிகவும் நீளமான ஒரு நதியாகும். இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 6,650 கிலோமீட்டர். த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ் கேஞ்சஸ் ரிவர். இந்தியாவில் மிக நீளமான நதி எதுனா ரிவர் கேஞ்சஸ், அதாவது கங்கை நதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இட் இஸ் 2,525 கிலோமீட்டர் லாங்கு. இந்த கங்கை நதி எவ்வளோ மீட்டர் நீளம் அப்படின்னா 2,525 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். இந்த ஹேபிட்டட் அக்வாட்டிக் ஹேபிட்டட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலான்னு பார்த்தோம். ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட், இன்னொன்று மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். இதில் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் இப்போ பார்க்கலாம். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரி இது எல்லாமே நன்னீர் வாழிடத்துக்கு எக்ஸாம்பிள் ஆகும். வாட்டர் ஹயசின்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். தாமரை, அல்லி, ஆகாய தாமரை இது எல்லாமே நன்னீர் பகுதியில் தான் வாழக்கூடியது. இன் தீஸ் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரெடியூஸ்ட் இன் சைஸ். இவ்வகையான தாவரங்களோட வேர்கள் வந்து ரொம்ப வளர்ச்சி குன்றியதாக காணப்படும். ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஹாவ் ஏர் சேம்பர்ஸ் தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர். இந்த வகையான தாவரங்களோட ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸ்டெம்முலையும் சரி லீவ்ஸ்லேயும் சரி அங்கே நிறைய ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். ஏர் சேம்பர்ஸ் அப்படின்னா காற்றறைகள். இது இருக்கிறதுனால தான் தண்ணியில் எளிதாக அது மிதக்குது. Do you know air spaces in stems and petioles of lotus are useful for floating in water. அதாவது தாமரை இலையோட காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள், காற்றுப்பைகள் இருக்கு இல்லையா, அதுதான் தாமரை செடியை வந்து நீரில் மிதக்க வைக்க உதவுகிறது. நம்ம மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் பார்க்கலாம். மெரைன் வாட்டர் அப்படின்னா கடல் நீர் வாழிடம். ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் எர்த் லுக்ஸ் லைக் அண்ட் ஆசம் ப்ளூ மார்பிள். அதாவது வானத்திலிருந்து பார்க்கும்போது பூமியானது நீல நிறத்தில் அப்படி பளிங்கு போல தோன்றும். That is because most of Earth's surface, more than 70% is covered by oceans. ஏன் இப்படி ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னா பூமியோட மேற்பரப்பில் வந்து 70% கடல் நீரால் சூழப்பட்டிருக்குது. Oceans also support the growth of plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the planet. இந்த கடல் நீரில் கூட தாவரங்கள் வாழுது. பூமியில் வந்து மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல் தாவரங்களில் நடைபெறுது. எக்ஸாம்பிள் மரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மார்ஸ் கிராஸ், ஃபோட்டோபிளாங்டன்ஸ். மெரைன் ஆல்கே அப்படின்னா கடல் பாசி, சீ கிராசஸ்னால் கடலில் வளரக்கூடிய கடல் புற்கள் தான் மார்ஸ் கிராசஸ், சதுப்பு நில புற்கள்.
நீரில் மிதக்கக்கூடிய பாசிகள், அதுதான் ஃபோட்டோ பிளாங்டன்ஸு. நெக்ஸ்ட்டு டெரஸ்டீரியல் ஹேபிட்டட், நிலவாழிடம். Terrestrial habitats are the ones that are found on land like forest, grassland and desert. காடுகள், புல்வெளி, இன்னும் பாலைவனம், இது மாதிரி நிலப்பரப்பில் காணப்படுற வாழிடங்கள் தான் டெரஸ்டீரியல் ஹேபிட்னு அழைக்கப்படுது. It also includes man-made habitats like farms, towns and cities. பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வாழிடங்கள் ஆகும். They can be as big as a காண்டினென்ட் ஆர் as ஸ்மால் as an ஐலண்ட். நிலவாழிடங்கள் வந்து ஒரு கண்டத்தோட அளவுக்கு பெருசாவோ இல்லாட்டி ஒரு தீவோட அளவுக்கு சின்னதாவோ காணப்படலாம். தே மேக்கப் அபவுட் 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்டு ஹாபிட்டட். நிலவாழிடங்கள் வந்து 28% காணப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ. நெக்ஸ்ட் ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் அப்பியர்ட் அரவுண்ட் 470 million years ago. They were mosses and liverworts. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிலத்தாவரங்கள் உருவாகிருக்குது. இதில் மாஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ் இதில் அடங்கும். The Amazon rainforest in South America produces half of the world's oxygen supply. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலை காடுகளில் தான் உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜன் இது பாதி வந்து இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது. Terrestrial habitat is classified into 3 types such as desert, grassland, forest. டெசர்ட்னா பாலைவனம், கிராஸ்லேண்ட்னா புல்வெளிகள், ஃபாரஸ்ட்னா காடுகள். டெசர்ட் ஹேபிட்டட் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். A habitat without much water is called deserts. நீரோட அளவு ரொம்ப குறைவாக உள்ள வாழிடம் தான் பாலைவனம். Deserts are the driest place on earth. பூமியிலே மிக வறண்ட பகுதி தான் டெசர்ட். தே கெட் ஃபியூவர் தேன் 25 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் ஆன்வலி. இது வந்து வருடத்துக்கு ஒரு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் மழை பொழிவு இங்கே காணப்படும். டெசர்ட்ஸ் கவர் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த். பூமியில் ஒரு 20% பாலைவனம் தான் காணப்படுது. த பிளான்ட்ஸ் விச் க்ரோஸ் இன் த ஹேபிட்டட் ஹாவ் திக் லீவ்ஸ் தட் ஸ்டோர் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். பாலைவன பகுதியில் உள்ள தாவரங்கள் வந்து நீர், கனிம உப்பு இது எல்லாத்தையும் அதோட தடிமனான இலையில் சேமித்து வச்சுருக்கோம். The plants like cactus store water in their stem and the leaves are reduced to spines. சப்பாத்தி கள்ளி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கேக்டஸ்ங்கிறது. அந்த சப்பாத்தி கள்ளி தாவரங்கள் போன்ற மற்ற தாவரங்களில் வந்து தண்டில் வந்து நீரை சேமித்து வைக்கும். இதோட இலைகள் வந்து முட்களாக மாற்றூர் அடைஞ்சிருக்கும். They have long roots that go very deep in the soil in the search of water. இந்த மாதிரி தாவரங்களுக்கு வந்து ரொம்ப நீளமான வேர்கள் இருக்கும். அதனால் இது மண்ணில் வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு எங்கே தண்ணி இருக்குன்னு பார்த்து அதை உறிஞ்சி எடுக்கும். இதுதான் பாலைவனத்தில் வளரக்கூடிய செடிகள். அதோட டைப்ஸ் பாருங்கள். ஹாட் ட்ரை டெசர்ட், செமி அரைடு டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட்ஸ், கோல்டு டெசர்ட்ஸ். அதாவது ஹாட் ட்ரை டெசர்ட் அப்படின்னா வெப்பமான வறண்ட பாலைவனம். செமி அரைடு டெசர்ட்ஸ் அப்படின்னா மித வெப்பமான பாலைவனம். கோஸ்டல் டெசர்ட்டுங்கிறது கடல் சார்ந்த பாலைவனம். கோல்டு டெசர்ட்டுங்கிறது குளிர் பாலைவனங்கள். இவ்விதமாக 4 வகையாக டெசர்ட் பிரிக்கப்படுது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வளரக்கூடிய செடிகள் என்னென்னலாம் அப்படின்னா கேக்டஸ், அகேவ், ஆலோ, பிரயோபிலம். அதாவது சப்பாத்தி கள்ளி, அகேவ் சோற்றுக்கட்டாலை, பிரயோபிலம். ஆலியோங்கிறது சோற்றுக்கட்டாலை. அலோவிரான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த அலோ. பிரயோபிலம் அப்படிங்கிறது ரெனக்கள்ளி, கெட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவோம், அதுதான் இந்த பிரயோபிலம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட். கிராஸ்லேண்ட் இஸ் அன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராசஸ். கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் அப்படின்னா புல்வெளி வாழிடம். இந்த மாதிரி வாழிடத்தில் வந்து புல் தான் நிறைய வளர்ந்துருக்கும். கிராசஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஷார்ட் டு டால். இதோட வளர்ச்சி எப்படி காணப்படும்னா சின்ன சைஸ் புல்லுலேருந்து ரொம்ப உயரமான புற்கள் வரைக்கும் காணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாவனா கிராஸ்லேண்டு, இதுதான் கிராஸ்லேண்டு, பச்சை பசேன்னு இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் நமக்கு ஃபாரஸ்ட் ஹேபிட்டட். ஃபாரஸ்ட் இஸ் த லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். ஃபாரஸ்ட் அப்படின்னா காடுகள், அதிகமாக அடர்த்தியான மரங்களை கொண்ட பகுதி தான் காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. தெர் ஆர் 3 types of forest and or tropical forest, temperate forest and mountain forest. Annual rainfall ranges from 25 cm to 200 cm. அதாவது tropical forest அப்படின்னா வெப்பமண்டல காடுகள்,
டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது குளிர் பிரதேசத்தில் காணப்படுற காடு, இன்னொன்று மலைப்பகுதியில் காணப்படுற காடு. இதுதான் மவுண்டெயின் ஃபாரஸ்ட். ஒரு ஆண்டுக்கு சுமார் வந்து ஒரு 25 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு காணப்படும். இதுதான் ஃபாரஸ்ட்டு. எவ்வளோ அடர்த்தியான மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? வேர்ல்டு ஹேபிட்டட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். உலக வாழிட நாள் அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு மண்டே உலக வாழிட நாளாக கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். தாவரங்களோட தகவமைப்புகளும் அதோட மாடிஃபிகேஷன் அதாவது மாற்றுருக்களும். அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் which help them to survive in the habitats they live in over a long period. அடாப்டேஷன் அப்படிங்கிறது தாவரங்களோட தகவமைப்பு. அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், தாவரங்களில் காணப்படுற சில சிறப்பு அம்சங்கள் வந்து தாவரங்கள் பல ஆண்டு காலம் வாழ்கிறதுக்கு ஏற்ற வகையில் காணப்படுது. Plants in a specific environment have developed special features which help them to grow and live in the particular habitat. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்கிற தாவரங்கள் அது வாழ்கிறதுக்கு ஏற்ற குறிப்பிட்ட தகவமைப்பை உருவாக்கி கொள்ளுது. In this chapter, let us study some adaptations like tendril, twiners and thorns. இந்த பகுதியில் வந்து நம்ம பற்றுக்கம்பி, ஏறுகொடி, முட்கள் இப்படி போன்ற தகவமைப்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். The adaptations are seen in plants which live in terrestrial and desert habitat. பாலைவன பகுதி, நிலப்பகுதியில் வாழ்கிற சில தாவரங்களுக்கு இந்த மாதிரி தகவமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ட்ரெண்டில் கிளைம்பர். Trendle is a twining climbing organ of some weak stemmed plants like peas and bittergourd. இந்த டெண்டல் அப்படிங்கிறது பற்றுக்கொடி, எதையாவது பற்றி பிடிச்சிக்கிட்டு வளரக்கூடியது. பட்டாணி, பாகற்காய் போன்ற மெல்லிந்த தண்டுகளுடைய தாவரங்களில் தான் இந்த மாதிரி பற்றுக்கம்பி காணப்படும். ட்ரெண்டல் காயில்ஸ் ரவுண்ட் அ சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம். இது வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை பிடிச்சிக்கிட்டு மேல் நோக்கி ஏறுறதுக்கு இந்த பற்றுக்கம்பி உதவுது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸ்வீட் பீஸ். ஸ்வீட் பீஸ்னால் இனிப்பு பட்டாணி. லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ட்ரெண்டல். லீஃப்லெட்ஸ் அப்படிங்கிறது சிற்றிலைகள். இந்த சிற்றிலைகள் வந்து பற்று கம்பிகளாக மாறி இருக்குது. செகண்ட் ஒன் பிட்டர்கோட். ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ட்ரெண்டல் விச் ஹெல்ப்ஸ் இன்டு பிளான்ட் டு கிளைம். பிட்டர்கோட்னா பாகற்காய், ஆக்சிலரி பட் அதாவது கோணமொட்டு. இந்த கோணமொட்டு வந்து பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அந்த தாவரம் வந்து மேலே ஏறி போகிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் ஒரு டூ யூ நோ பாருங்கள். பேம்பு இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். பேம்பு அப்படின்னா மூங்கில், ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா வளர்கிற பருவம். இந்த மூங்கில் செடிகள் வளர்கிற பருவ நிலையில் வந்து இது ரொம்ப அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். இதுதான் மூங்கில் செடி. நெக்ஸ்ட்டு ட்வைனஸ் பார்க்கலாம். ட்வைனஸ்னால் பின்னுக்கொடி. Some plants have weak stems. They cannot stand straight on their own. They must climb on any support to survive. சில தாவரங்களில் வந்து மெலிந்த தண்டுகள் தான் காணப்படும். ஸோ இது தானாகவே நேராக நிலைத்து நிற்கிறதுக்கு ஏற்ற தன்மை அதுக்கு இருக்காது. அதனால் இது ஏதாவது ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு வளரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளிட்டோரியா அண்ட் ஜாஸ்மின். அதாவது கிளிட்டோரியா அப்படின்னா சங்குப்பூ. இந்த பிக்சர் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் சங்குப்பூ கிளிட்டோரியா. இன்னொன்று ஜாஸ்மின் மல்லிகை செடி. நெக்ஸ்ட்டு தான்ஸ். தான்ஸ் அப்படின்னா முட்கள். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் become wholly or partially modified into sharp pointed structures called thorns. Thorns are spines for defensive purpose. சில தாவரங்களில் உள்ள இலைகள் வந்து பாதுகாப்பிற்கு உதவுகிற வகையில் முழுமையாகவோ அல்லது ஓரளவுக்கு கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றது. எக்ஸாம்பிள் பாருங்கள். அகேவ். அகேவ் அப்படின்னா ரெயில் கற்றாழை. கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகேவோட பிக்சர். This is agave. The leaf apex and margins are modified into thorns. இந்த அகேவ் தாவரத்தில் வந்து இலையோட நுனி பகுதி மற்றும் அந்த விளிம்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து முட்களாக மாற்றமடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒப்பன்ஷியா. ஒப்பன்ஷியா த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். இந்த ஒப்பன்ஷியா கீழே இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒப்பன்ஷியா இந்த தாவரம். சப்பாத்தி களி செடி. இதோட இலைகள் வந்து முட்களாக மாற்றுரு அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பொகேன்வில்லா. த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தான்ஸ். பொகேன்வில்லா அப்படிங்கிறது தாள் பூச்செடி, காகித பூச்செடின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. இதோட தண்டு பகுதி வந்து கூர்மையான முட்களாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து ஹார்ட்ஸ் பாருங்கள். ஹார்ட்ஸ் அப்படின்னா உயர் சிந்தனை வினா. கேக்டஸ் பிளான்ட் இஸ் green in color and performs photosynthesis. Which part of the plant does photosynthesis?
அதாவது கள்ளி வகை தாவரங்கள் வந்து பச்சை நிறத்தில் தான் இருக்குது. ஸோ அதில் பச்சை நிறத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கை நடைபெறுதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. அப்படிங்கும்போது இத்தாவரத்தோட எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் சிந்திச்சு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Points to remember: the plant body of flowering plant consists of two main parts. They are root system and shoot system. பூக்கிற தாவரங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று வேர் தொகுப்பு, இன்னொன்று தண்டு தொகுப்பு. Root fix the plant to the soil. Roots absorb water and minerals from the soil. வேர்கள் வந்து தாவரத்தை மண்ணில் நிலைச்சிருக்கிறதுக்கு செய்து அது மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்தையும் உறிஞ்சுது. Stem is the ascending part of the plant axis. It has nodes and internodes. தாவரத்தோட மைய அச்சில் மேல் நோக்கி வளரக்கூடிய பகுதி தான் ஸ்டெம்ங்கிறது. இதில் வந்து கணுவிடை பகுதி இதெல்லாம் காணப்படுது. Leaves perform 3 major functions: photosynthesis, respiration, transpiration. இலைகள் வந்து 3 முக்கியமான வேலைகளை செய்து என்னெல்லாம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீராவி போக்கு. The surroundings where plant live is called their habitat. தாவரங்கள் வாழ்கிற சுற்றுப்புறம் தான் அது வாழிடம் அப்படின்னு அழைக்கப்படுது. த 2 மேஜர் ஹேபிட்டட்ஸ்: அக்வாட்டிக் ஹேபிட்டட், டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ். 2 முக்கியமான வாழிடங்கள், ஒன்று நீர் வாழிடம், இன்னொன்று நில வாழிடம். அடாப்டேஷன் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இன் பிளான்ஸ் விச் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் தியர் ஹேபிட்டட். அடாப்டேஷன்னா தகவமைப்பு. ஒரு தாவரம் ஒரு இடத்துல நிலச்சி வாழுதுன்னா அதுக்கு காரணம் அதோட தகவமைப்பு. ட்ரெண்டில் இஸ் அ கிளைம்பிங் ஆர்கன் ஆஃப் சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ். ட்ரெண்டில்னா பட்டுக்கம்பி. மெலிந்த தண்டுகளுடைய தாவரங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு தான் ஏறி வளரும். ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதி தான் பற்றுக்கம்பி. ட்வைனர் ஹாவ் வீக் ஸ்டெம் அண்ட் தே கான்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் ஆன் தியர் ஓன். ட்வைனர்னா பின்னுக்கொடி. இது வந்து தானாகவே இதால் ஸ்ட்ரைட்டாக வளர முடியாது. ஏதாவது ஒரு சப்போர்ட் மூலமாக தான் அது நேராக நிற்க முடியும். ஸோ இவ்வளோ தான் உங்கள் லெசன். தட்ஸ் ஆல். மிஸ் வந்து இவால்வேஷன் வீடியோக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இவால்வேஷன் பகுதியை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.